ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் டைப் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணி அதில் கட் ஒர்க் டைப் 1 மெத்தட் யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சிங் மெத்தடை மட்டும் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். நீங்கள் வேறு எதாவது ஷேப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த சைடில் எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போடும்போது ஒரு 3 பார்ட்ஸ், ஒரு 3 செக்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எடுக்கிற இந்த ஸ்கொயரோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர். இந்த 3 சென்டிமீட்டரை இந்த 3 செக்மெண்ட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கொயரை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்கொயரை நீங்கள் 4 சென்டிமீட்டருக்கு வரையலாம், 5 சென்டிமீட்டருக்கு வரையலாம். நீங்கள் அந்த 5 சென்டிமீட்டருக்கு வரைகிறீங்க, அது வந்து நீங்கள் ஒரு 4 செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா 5/4. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கொயரை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இதை போல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ நான் இந்த ஸ்கொயரை வந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நான் 3 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயரை அந்த ட்ரா பண்ணியிருக்கேன். 3 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ இந்த 1 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு நான் இங்கே ஸ்டிச்சஸ் போட போகிறேன். அதே மாதிரி மேலேயும் இந்த ஸ்கொயருக்கு மேல் பக்கம் மட்டும் நான் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கீழ்ப்பக்கம் நம்ம மார்க் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் பேட்டர்ன் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் போடுவோம். அதனால் இதுக்கு கீழே மார்க் பண்ண வேண்டாம், மேலே மட்டும் மார்க் பண்ணிட்டால் போதும். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஸ்டிச் போட்டுடலாம். வேறு ஏதாவது ஷேப் எடுத்திங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் எந்த ஷேப் எடுக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பினுடைய மேக்ஸிமம் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ட்ரா பண்ணிக்கோங்க. அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திலகம் ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய மேக்ஸிமம் ஹைட்டை 2 சைடும் இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் இந்த ஹைட்டையும் விட்டையும் நம்ம எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த ஷேப் எடுத்தாலும், சர்க்கிளாக இருந்தாலும், ட்ரையாங்கிளாக இருந்தாலும், ஐ ஷேப்பாக இருந்தாலும், வேறு எந்த ஷேப் எடுத்தாலும் இதே மெத்தடில் இதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த அவுட்லைனை திலகம் ஷேப் மேலே வச்சுக்கணும். அந்த திலகம் ஷேப்புடைய அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பக்கமாக வந்து நீங்கள் கட் ஒர்க் பண்ணிவிடுவீங்க. ஸோ நீங்கள் உள்பக்கம் மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து கட் ஒர்க் பண்ணும்போதே அந்த மார்க் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் அந்த திலகம் ஷேப்புக்கு வெளிப்பக்கமாக ஒரு டாட்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த டாட்ஸை இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஷேப் எடுக்கிறோன்னா அதனுடைய லென்த்தை வந்து நம்மளுக்கு அதில் எத்தனை செக்மெண்ட் கிடைக்குமோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஈக்குவலான கேப் கிடைக்கும். ஓகேங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் எடுத்தாலும் அதை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் டவுட் இருந்தால் மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் சொல்கிறேன். இப்படி நான் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லூப் எடுக்கிறேன். இப்படி லூப் எடுக்கும்போது நான் அந்த ஜிக்ஸாக்குக்கு வெளிப்பக்கமாக தான் எடுக்கிறேன். இப்படி த்ரெட்டை எடுத்ததும் அதில் பிசுறு இல்லாமல் நீடில் ஒரு முறை வெளியில் எடுத்துகிட்டு பிசுரெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் த்ரெட்டை கீழே இழுத்திங்கன்னா அந்த செயினுடைய சைஸ் வந்து சின்னதாகும். பெருசாக வேணுனாலும் நீங்கள் செயினை பெருசாக வச்சுக்கலாம். இப்படி நீடில் இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த செயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீடில் லூஸ் ஆக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு செயின் வந்து சின்னதாகிட்டே போகும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்டிச் போடும்போது நீடில் இந்த அளவுக்கு கீழே இறக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீடில் த்ரெட்டை சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த பக்கம் த்ரெட்டை இப்படி வந்து சுற்றிட்டு நீங்கள் இந்த டைரெக்ஷனில் இப்படி நீடில் எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக மேலே வராமல் நம்மளுக்கு கழண்டு போகும். ஸோ இந்த பக்கம் திருப்பாதீங்க. பிகினர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீடிலோடைய ஹூக் எப்போவுமே நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சை கொண்டு போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி நீடில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த டைரெக்ஷனில் த்ரெட்டை சுற்றுறீங்க அப்படின்னா இதே டைரெக்ஷனில் நீங்கள் நீடில் இப்படி திருப்பி மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த செயின் வந்து ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸ் வந்துட்டு தப்பான டைரெக்ஷனில் த்ரெட்டை சுற்றிட்டு தப்பான டைரெக்ஷனில் நீடில் எடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு கரெக்டாக வராமல் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் த்ரெட்டை இந்த டைரெக்ஷனில் சுற்றுறீங்க அப்படின்னா நீடிலையும் இதே டைரெக்ஷனில் தான் சுற்றணும். இல்லை நீங்கள் த்ரெட்டை இந்த டைரெக்ஷனில் சுற்றுறீங்க அப்படின்னா நீடிலையும் அந்த டைரெக்ஷனில் தான் சுற்றணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றினீங்கன்னா இந்த செயின் வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி இந்த செயினோடைய லூப்பில் நீடில் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து செயினும் கரெக்டாக வரும். நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா இந்த லூப் வந்து சின்னதாகும். அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு லாக் ஸ்டிச் அளவுக்கு சின்னதாகிடும். அப்போ உங்களுக்கு அடுத்த லூப் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய லூப் மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. நீடில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த செயினை இழுத்து பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதை பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போ நான் கொஞ்சம் லூஸ் விட்டேன். இந்த செயின் வந்து இதுவாகிடுச்சு, சின்னதாகிடுச்சு. இப்போ அகைன் நான் அந்த செயினை கொஞ்சம் பெருசாக இழுத்துட்டு இப்படி மேலே இழுக்கிறேன். உங்களுக்கு ஸ்லோவாகவே காட்டிகிட்ருக்கேன், கவனமாக பாருங்கள்.
நம்ம ஸ்வெட்டர் பின்னும்போது இந்த செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் வந்துட்டு இதை நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். துணியில் செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம வந்து அப்படியே காற்றுல செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுட்ருக்கோம். இந்த எண்டுலேருந்து நம்ம அடுத்த எண்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு போய் அந்த எண்டில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச்சஸ் போட வரலை அப்படின்னா, லைட்டாக இந்த லைனை கொஞ்சம் க்ராஸாக வச்சு கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நூலில் இழை சிக்கிச்சுனாக்கா அதில் ஒரு செயினை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இழையை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் எனக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக வரும். ஸோ நான் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஜிக்ஸாக் வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமா நம்ம போட்ட இந்த செயின் ஸ்டிச் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து மேலே எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வர மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கம் நோக்கி இந்த மாதிரி காற்றுல செயின் ஸ்டிச் போடணும். இப்படி செயின் ஸ்டிச் போடும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு வாட்டம் வரல. ஸோ நான் இந்த லைனை வந்து லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி இந்த செயின் ஸ்டிச் போட்டு இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நான் அளவு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே அளவு வச்சு பார்க்குறேன். இன்னும் ஒரு செயின் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டிச்சு போடும்போது இந்த கீழே போடுற லைன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தூக்கிட்டு இருந்ததுன்னா அது அழகாக வராது. அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கொண்டு போய் மேலே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கொண்டு வரலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை மறுபடியும் இந்த கீழே இருக்க இந்த லைனில் கண்டினியூ பண்ணி அடுத்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு போகலாம். நீங்கள் மற்ற ஸ்டிச்சை எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நீடிலையும் த்ரெட்டையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் டர்ன் பண்ணால் கூட நீங்கள் ஸ்டிச்சை ஓரளவுக்கு ஈஸியாக போட முடியும். ஆனால் இந்த ஸ்டிச்சு போடும்போது நீங்கள் நீடிலையும் த்ரெட்டையும் ஒரே டைரெக்ஷனில் டர்ன் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக போட வரும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரைக்கும் ஜிக்ஸாக் போட்டாச்சு. ஸோ இதுக்கு நேராக நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணுறேன். இப்படி கொண்டு போனால் இந்த இடம் தூக்கிட்டு வருது பாருங்கள். அதனால் இன்னும் கொஞ்சம் செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு கரெக்டாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணால் வாட்டம் வருதோ அந்த பக்கம் நீங்கள் டர்ன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அளவு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ அகைன் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இந்த செயின் ஸ்டிச் மேலே மறுபடியும் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கொண்டு வரேன். இப்போ இந்த லைன் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே கீழே இருக்க இந்த லைன் மேலே கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஸ்டிச்சை இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு திரும்ப ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து திரும்ப மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து அகெயின் இந்த இடத்துல தான் நான் வந்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். எந்த ஒரு இடத்துலையும் நான் தனியாக எண்டு நாட் போட்டு கண்டினியூ பண்ணல. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரே கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து வரணும். ஓகேங்களா? இதே மெத்தடில் தான் நான் அடுத்த லைனும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க பாக்ஸுக்கு சென்டராக இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ண அதே மெத்தட் தான். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல எண்டு நாட் போட்டேன் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு லூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்தாக்கா நம்மளுக்கு அடியில் த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. இங்கே லூப் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஜிக்ஸாக் ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் மேலே இருந்து கீழே வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச், மறுபடியும் ஜிக்ஸாக் ஸ்டிச் இப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் மேலே இருந்து கீழே வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச். இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல எண்டு நாட் போட்டேன். இப்போ அடுத்து கீழே ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் போடணும். இப்படி ஸ்டிச் போடும்போது இப்படி கிராஸாகவும் வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இங்கே கீழே போட்டிருக்க இந்த ஜிக்ஸாக் லைன் மேலே இன்னொரு ஜிக்ஸாக் லைனும் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி போட்டிங்கன்னா இது மட்டும் இன்னும் தடியாக அசிங்கமாக தெரியும்.
அதனால் இந்த இடத்துல எண்டு நாட் போட்டிருக்கேன். அதனால் இங்கே வந்து இங்கே ஒரு லூப் எடுத்து இங்கே ஒரு எண்டு நாட், அடுத்து இங்கே வந்து இங்கே ஒரு லூப் எடுத்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லூப் எடுத்து நான் மேலே ஸ்டிச் பண்ணி கீழே சிக்ஸாக் போட்டு வந்து எண்டு நாட் போட்டுட்டேன். இதுவே நீங்கள் இப்படி கிராஸாக வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு த்ரெட்டு தெரியும், அது நல்லா இருக்காது. அதனால் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு எண்டு நாட், இங்கேருந்து இங்கே வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து நம்ம போட்ட அந்த அவுட்லைன் சிக்ஸாக்கு அடிப்பக்கமாகவே போயிடும், வெளியில் தெரியாது. இப்போ இந்த அவுட்லைனுக்கு வெளியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக லூப் எடுத்து மேலே செயின் ஸ்டிச் போட்டுட்டு போயிட்டு அகைன் கீழே சிக்ஸாக் போட்டு வந்து இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுடணும். அகைன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக லூப் எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணி இங்கே எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சரி அவுட்லைன் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா இந்த நாட்டு போட்டது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிரும். இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சரி அவுட்லைனும் யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது சில்க் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சேம் கலரில் மட்டும் இல்லாமல் ஒரு லைனுக்கு ஒரு கலர் கொடுத்து நீங்கள் ஒரு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ணுற மெத்தடெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட் ஒர்க் வந்து உங்களுக்கு 99% யூஸ் ஆகாது, இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை அகைன் பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.